11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி பெறாதது குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. இதன் முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில் 12ஆம் வகுப்பில் 95% பேரும் 11ஆம் வகுப்பில் 92% பேரும் தேர்ச்சி பெற்றனர். இந்த இரு வகுப்புகளிலும் சேர்த்து 1,218 மாணவர்கள் தோல்வியடைந்தனர். அதில் 73,820 பேர், அதாவது 71.5% பேர் அரசு பள்ளி மாணவர்கள். எனவே தேர்ச்சி பெறாத மாணவர்களின் ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு 17A நோட்டீஸை கல்வித்துறை வழங்கி வருகிறது. குறிப்பாக அரசு மாதிரி பள்ளிகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் வகுப்பு ஆசிரியர் மற்றும் பாட ஆசிரியரிடம் விளக்கம் கேட்கப்படுகிறது. இதற்கு ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பழகன், எமிஸ் உட்பட கற்றல் சாராத பணிகளையும் கலை திருவிழாக்களையும் மேற்கொள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்காக ஆசிரியர்களை பொறுப்பாக்கி விளக்கம் கேட்பது நியாயமில்லை என்றும் இந்த செயல்களை பள்ளி கல்வித்துறை கைவிட வேண்டும் என்றும் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவுக்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் மே 27ஆம் தேதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இணையதளம் வாயிலாக சுமார் 2.25 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் விண்ணப்ப பதிவு மே 30ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மே 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மற்றும் துணைத் தேர்வு எழுதுவோர் பயன்பெறும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் மே 29ஆம் தேதி கல்லூரிகளில் வெளியிடப்பட உள்ளன. பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் மே 30ஆம் தேதி கல்லூரிகளில் வெளியிடப்பட உள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கட்டமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரி கணக்கு தாக்கல் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டில் இதுவரை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-26ஆம் மதிப்பீட்டு ஆண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கட்டமைப்பில் சில மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை எளிதாக்கவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியமான மதிப்பீட்டிற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2025-26ஆம் மதிப்பீட்டு ஆண்டுக்கான கணக்கு தாக்கலுக்கு அவகாசம் ஜூலை 31ஆக இருந்த நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரி பிடித்தம் குறித்த கணக்குகளை மே இறுதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் இந்த ஆண்டுக்கான விவரங்கள் ஜூன் முதலில் மட்டுமே தெரியவரும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக கணக்கு தாக்கலுக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் விளக்கமளித்துள்ளது. திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி வந்தது எப்படி என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 அண்மையில் கைது செய்யப்பட்டனர். இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்ற தலைப்பில் பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துவிட்டதாக சாடியுள்ள எடப்பாடி பழனிசாமி திமுக இளைஞர் அணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் தங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் இபிஎஸ் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்களை அறிவித்தால் தேர்தல் ஆணையம் அதனை ஏற்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு கொடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெயரில் கையெழுத்திட்ட A மற்றும் B விண்ணப்பங்களை சமர்ப்பித்தால் அதனை ஏற்கக்கூடாது என்றும் மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். பிரதான சிவில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் விண்ணப்பங்களில் கையெழுத்திட்டு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாகவே பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி மற்றும் ராஜ்யசபா தேர்தலை நடத்தும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை மீறி செயல்பட்டால் அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிப்பது போலாகும் என்றும் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம்
கூடலூரில் ஆற்றில் சிக்கிய கார் 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட காட்சிகளே இவை. கேரளாவைச் சேர்ந்த அருண் தாமஸ், ஆண்ட்ரூ தாமஸ் ஆகியோர் புதிதாக கார் வாங்கிய நிலையில் கூடலூரில் உள்ள தங்களது நண்பர் ராஜேஷை பார்க்க கடந்த 24ஆம் தேதி சென்றனர். தொடர்ந்து 3 பேரும் காரில் ஓவேலி பகுதிக்கு சென்றுவிட்டு இரவு 11 மணி அளவில் கூடலூர் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். தர்மகிரி ஆற்றை கடந்து செல்லும் போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காருடன் சிக்கிக் கொண்டனர். ராஜேஷ் உட்பட 3 பேரும் காரின் மேற்பகுதியில் ஏறி பாதுகாப்பாக அமர்ந்த நிலையில் காட்டாற்று வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் 3 பேரையும் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். ஆனால் தர்மகிரி ஆற்றில் அதிகளவு தண்ணீர் சென்றதால் காரை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆற்றில் சிக்கியிருந்த கார் கிரேன் உதவியுடன் 3 நாட்களுக்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை நீக்குமாறு மனைவி ஆர்த்திக்கு ரவிமோகன் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் ஒருவர் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையே தாமும் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் என மனைவி ஆர்த்தி பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ரவிமோகன் ஆர்த்தி தம்பதியின் விவாகரத்து வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இருவருமே அவதூறு கருத்துக்களை வெளியிட நீதிபதி அண்மையில் தடை விதித்தார். இந்த நிலையில் தனது மனைவி ஆர்த்தி மற்றும் மாமியார் சுஜாதா விஜயகுமாருக்கு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பிய ரவிமோகன் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவதூறு கருத்துக்களை நீக்க வேண்டும் என கோரியுள்ளார். அதில் ரவிமோகனின் திருமண சர்ச்சை குறித்த அவதூறு செய்திகள் இடம்பெற்றுள்ள அனைத்து பதிவுகளையும் 24 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்றும் முகநூல், எக்ஸ், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என அனைத்து தளங்களுக்கும் இது பொருந்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அப்படி நீக்கவில்லை என்றால் அவர்களின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரவிமோகனை தொடர்ந்து அவரது மனைவி ஆர்த்தியும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உண்மை மற்றும் நீதியை நிலைநிறுத்தியதற்காக நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள ஆர்த்தி, நடிகர் ரவிமோகன் தன்னை அவதூறு செய்வதை தடுக்க விரும்புகிறார் என குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் தன்னை அவதூறு செய்வதை ரவிமோகன் விரும்பாத போது தானும் அவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும் என்று ரவிமோகனை ஆர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட கலைபர காட்சிகள் தான் இவை. செம்பட்டி அடுத்த வக்கம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி சப்பரத்தை அங்குள்ள கிறிஸ்துவ ஆலயம் முன்பு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கிறிஸ்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் தகவலறிந்து வந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்தனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். இதில் ஒருவர் சாலையிலேயே மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 280 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக BSNL நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான BSNL கடந்த 20 ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கிய நிலையில் கடந்த 2 ஆண்டு காலமாக லாபம் ஈட்டி வருகிறது. 2024, 2025 நிதியாண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையான கடைசி காலாண்டில் 280 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் BSNL நிறுவனம் 849 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்திருந்த நிலையில் தற்போது லாபம் ஈட்டியுள்ளது. முன்னதாக இதே 2024, 2025 நிதியாண்டின் 3வது காலாண்டில் 262 கோடி ரூபாயை BSNL நிறுவனம் நிகர லாபமாக ஈட்டியது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 2 காலாண்டுகளில் BSNL நிறுவனம் லாபம் ஈட்டியுள்ளது. மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு சேவைக்கான கட்டணத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர்த்திய நிலையில் BSNL சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடனான போரை நிறுத்த மறுத்து வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தீயுடன் விளையாடி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது. இதனை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். எனினும் 30 உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் இது தனக்காக அல்ல என்பதை விளாடிமிர் புதின் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
தெரிவித்தார். ரஷ்யாவுக்கு ஏற்கனவே ஏராளமான மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்றும் தீயுடன் புதின் விளையாடிக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே துருக்கியில் அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற போது புதினுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். ஆனால் போர் நிறுத்தத்தை ஏற்க மறுத்து வருவதால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தின் மூலம் லக்னோ அணிக்கு எதிரான நடப்பு ஐபிஎல் சீசனின் கடைசி லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி வாகை சூடியது. லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவர்களின் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 227 ரன்கள் குவித்தது. கேப்டன் ரிஷப் பந்த் 118 ரன்களும் மிச்சல் மார்ஷ் 67 ரன்களும் விளாசினர். தொடர்ந்து விளையாடிய பெங்களூரு அணியின் விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா ஆகியோரின் அரை சதங்களின் உதவியுடன் 18.4 ஓவர்களில் 230 ரன்கள் சேர்த்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய விராட் கோலி 30 பந்துகளில் 54 ரன்களை விளாசினார். பெங்களூரு அணிக்காக 9000 ரன்களை குவித்த விராட் கோலி ஐபிஎல் வரலாற்றில் ஒரு அணிக்காக அதிகபட்ச ரன்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார். அதேபோல நடப்பு சீசனில் 600 ரன்கள் அடித்துள்ள விராட் கோலி தொடர்ந்து 3 சீசன்களில் 600 ரன்களுக்கு மேல் குவித்த ஒரே வீரர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரரானார். பெங்களூரு அணிக்காக மொத்தம் 5 சீசன்களில் விராட் கோலி 600 ரன்களுக்கு மேல் குவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பு ஐபிஎல் சீசனின் லீக் சுற்று நிறைவு பெற்ற நிலையில் நாளை முதல் பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. கடைசி லீக் ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் பெங்களூரு அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு பஞ்சாப், பெங்களூரு, குஜராத் மற்றும் மும்பை அணிகள் தகுதி பெற்றன. இந்நிலையில் நாளை பஞ்சாபில் நடைபெறும் 1வது தகுதி சுற்று ஆட்டத்தில் முதல் 2 இடங்களில் உள்ள பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தொடர்ந்து நாளை மறுநாள் இதே பஞ்சாப் மைதானத்தில் நடைபெறும் வெளியேறுதல் சுற்றில் மும்பை, குஜராத் அணிகள் மோதுகின்றன. ஜூன் 1ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் 1வது தகுதி சுற்று ஆட்டத்தில் தோல்வியடையும் அணியும் வெளியேறுதல் சுற்றில் வெற்றி பெறும் அணியும் மோதிக்கொள்ளும். இறுதியாக ஜூன் 3ஆம் தேதி அகமதாபாத்தில் நடப்பு சீசனின் சாம்பியன் யார் என தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இதில் 1வது தகுதி சுற்றில் வெற்றி பெறும் அணியும் 2வது தகுதி சுற்றில் வெற்றி பெறும் அணியும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி திறப்பு மற்றும் வார விடுமுறையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை முதல் 2510 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு வரும் 30ஆம் தேதி 570 பேருந்துகளும் 31ஆம் தேதி 605 பேருந்துகளும் இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூருவுக்கு 30ஆம் தேதி 100 பேருந்துகளும் 31ஆம் தேதி 90 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய ஊர்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள போக்குவரத்து துறை, தொலைதூர பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு முன்னதாக முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடி அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிய தவிகவினரை காவல்துறை தாக்கியதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் அதனை சென்னை மாநகர காவல்துறை மறுத்துள்ளது. வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிய தவிக பெண் நிர்வாகிகளை காவல்துறை இழிவாக நடத்தியதாக நடிகர் விஜய் கண்டனம் தெரிவித்திருந்தார். பெண்களுக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தவிக சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்துவோம் என எச்சரித்த தவிக தலைவர் விஜய் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் பெண்ணிடம் தொலைபேசி வாயிலாக பேசி நலம் விசாரித்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள சென்னை பெருநகர காவல்துறை, தீ விபத்திற்கு பிறகு சில அமைப்பின் நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக தெரியவில்லை என்றும் ஒரு சிலர் அவர்கள் சார்ந்த கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் கூறியுள்ளது. இருப்பினும் விரிவான விசாரணை மேற்கொள்ள பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையாளரை சென்னை காவல் ஆணையர் நியமித்துள்ளதாகவும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது.